Taste the Daily. தமிழகமெங்கும் பல கிளைகளை கொண்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் லலிதா ஜுவல்லரியின் 54வது கிளை ராஜபாளையத்தில் திறக்கப்பட்டுள்ளது. தென்காசி சாலையில் திறக்கப்பட்டுள்ள இந்த புதிய கிளையை லலிதா ஜுவல்லரி உரிமையாளர் கிரண்குமார் தலைமையில் ராம்கோ குரூப் சேர்மன் வெங்கட்ராம் ராஜு மனைவி நிர்மலா மற்றும் அடையார் ஆனந்தபவன் நிர்வாக இயக்குனர் வெங்கடேசன் சீனிவாசன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அடையார் ஆனந்தபவன் நிர்வாக இயக்குனர் வெங்கடேசன் சீனிவாசன் லலிதா ஜுவல்லரியின் நகைகளின் தரம் குறித்தும் அதன் 40 ஆண்டு கால நகை விற்பனையின் சாதனை குறித்தும் பேசினார். இது இந்த ராஜபாளையம் பகுதி, இந்த பகுதியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப உபயோகரமான நிறுவனமாக இன்றைக்கு 54வது கிளை என்பது பக்கத்தில் 1 சைபர் 2 சைபர் சேர்ந்து 5400 54,000 இந்த கிளைகள் வர வேண்டும். இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கு நல்ல ஒரு சேவை செய்யணும். உலக அரங்கில் இந்த நிறுவனம் வெளிநாடுகளெல்லாம் துவங்கி இன்னும் பெருமை சேர்க்கும். தெலங்கானாவில் ஓடிக்கொண்டிருந்த ரயிலில் தனியார் பள்ளி ஆசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசாமி பிடிபட்டார். செகந்திராபாத்தில் இருந்து புறப்பட்டு புவனேஸ்வர் வரை செல்லும் விசாகா எக்ஸ்பிரஸ் மிரியாலகுடா ரயில் நிலையத்தை அடைந்த போது ரயிலில் பயணித்த தனியார் பள்ளி ஆசிரியை கழிவறைக்கு சென்றுள்ளார். பின்னர் கழிவறையை விட்டு வெளியே வந்த அவரை போதை ஆசாமி ஒருவன் கட்டிப்பிடிக்க முயன்றுள்ளான். ஒரு கட்டத்தில் இருவரும் ஓடும் ரயிலில் இருந்து வெளியில் விழுந்து காயமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே போலீசார் தனியார் பள்ளி ஆசிரியை மற்றும் போதை ஆசாமியை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். சிகிச்சைக்கு பின் போதை ஆசாமியிடம் விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை தொடர்பான தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள பிரதான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடியாக முடிவு செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் கொள்ளளவு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னர் தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரதான மனு ஒன்று கடந்த 2022ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையை அடுத்த மாதம் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது. இஸ்லாமிய பெண்கள் ஜீவனாம்சம் கோரலாம் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய பெண்கள் ஜீவனாம்சம் கோரலாம் என CRP 125வது பிரிவின் அடிப்படையில் திருமணமான பெண்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து முஸ்லிம் ஆண்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் PV நாகரத்தினா மற்றும் AG மசி அமர்வு உத்தரவிட்டுள்ளது.